இங்க 3 பசங்களும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது என்ன எங்க வீட்ல பட்ட பகல்ல கூத்தா இருக்குன்னு நெனச்சுட்டு எங்க விஜயா நின்னுட்டுருக்கேன். "விடு விஜயா" அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம விஜயாவும், அண்ணாமலையும் உள்ள வந்து நிக்க, 3 பேரும் எங்க 3 ஒய்ஃபை தூக்கிக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க. நேரம் பார்த்து அம்மாவும், அப்பாவும் வந்து நிக்கிறத பார்த்து 3 பேரும் அப்படியே கீழ இறக்கி கூட விடாம, அப்படியே சுமந்தபடியே நின்னு அதிர்ச்சியில பார்த்துட்டு இருக்காங்க. "என்னடா இதெல்லாம்ன்னு" சொல்லி கேட்க, அது வந்துமான்னு சொல்றதுக்குள்ள எங்க ஸ்ருதி எல்லாத்தையும் சொல்றாங்க. "அப்படியா? இது என்னம்மா போட்டி இது? புதுசா இருக்குன்னு சொல்ல, இது நான் தான் ஆரம்பிச்சு வச்சேன். அதுக்கப்புறம் முத்து, மீனா, அப்புறம் மனோஜ், ரோஹிணின்னு இவங்களுக்கும் ஆசை வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ 3 பேருக்கும் இவ்வளோ பாசம் இருக்கா அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்ல, அங்கிள் உங்களுக்கு எவ்வளோ அது ஆண்டி மேல பாசம் இருக்குன்னு பார்க்கலாமா? நீங்க ஆண்டியை தூக்கிட்டு ஒரு 3 சுத்து சுத்துங்களேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ அப்பா அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க. ஏற்கனவே உங்களுக்கு ஹார்ட்ல ஆப்ரேஷன் பண்ணிருக்கு. இதுல அம்மாவை தூக்குறேன்னு சொல்லி உங்களுக்கு எதுவும் ஆயிட போகுதுன்னு முத்து சொல்ல, எங்க விஜயா பார்த்து முறைக்கிறாங்க. உண்மைதானே? உன்னை என்னால தூக்க முடியுமா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அது கிடக்குது போ அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து நிக்க, என்ன மீனா வேலையெல்லாம் முடிச்சிட்டியான்னு சொல்லி கேட்குறாங்க விஜயாவும். இதோ முடிக்க போறதுன்னு சொல்ல, வேலையெல்லாம் முடிக்காம இங்க என்ன கூத்து வேண்டி கிடக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆண்டி மீனாவை மட்டும் எதுக்கு திட்டுறீங்க? நாங்க எல்லாருமே தானே இந்த மாதிரியான விளையாடிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்ல, அது இல்லம்மா ஸ்ருதி, என்ன இருந்தாலும்னு சொல்லிடுறாங்க. எப்பயுமே இந்த வீட்டில் மீனா சமையல் பண்ணாதான் நீங்க சாப்பிடுவீங்களா? ஒரு நாள் சமையல் பண்ணலான்னா என்ன, இதோ ஆர்டர் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க அண்ணாமலைட்ட விஜயாவும் சொல்றாங்க, இனிமே இதுக்கு மேல பொறுமையா இருந்தா ஆகாதுன்னு சொல்ல, ஏங்க ரொம்ப பசிக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொல்ல வந்த விஷயமே வேற, நீ சாப்பாட்டிலே இருன்னு அண்ணாமலை திட்டிட்டு இங்க விஜயாட்ட சொல்றாங்க. இதுக்கப்புறம் பொறுமையா இருந்து என்ன பண்றது, பேசாம மேல மாடியில ரூம் கட்டிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரூம் கட்டுறோம்னு சொன்னா மட்டும் ஆகாதுங்க, அதுக்கு நம்ம கையில பணமும் இருக்கணும்னு சொல்லிட்டு பேசாம போய் வேலையை பாருங்க, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லி உள்ள கிளம்பி போயிடுறாங்க. இங்க அண்ணாமலை யோசனையிலே இருக்காங்க. அடுத்த நாளே பரசுவை பார்க்க போறாங்க. பரசுவை போய் பார்த்து விஷயத்த சொல்ல, சரிடா அண்ணாமலை, நான் கூட்டிட்டு வரேன், எனக்கு தெரிஞ்ச ஆட்கள் இருக்காங்கல்ல, கூட்டிட்டு வரேன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த கையோட எங்க விஜயா கேக்குறாங்க, யாருங்க இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்க, நீ ஒரு நிமிஷம் இரு, நான் மேல கூட்டிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லி இங்க மாடிக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்துட்டு சொல்றாங்க, இங்க தாராளமா ரூம் கட்டலாம், ஆனா செலவாகும் கொஞ்சம் அப்படின்னு சொல்ல, எவ்வளவு ரூபான்னு கேக்குறாங்க. 5 லட்சம் ரூபாய் இல்ல அதுக்கும் மேல கூட ஆகல சார் சொல்ல, சரி நீங்க எல்லாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி சொல்லுங்க, நாங்க ரெடியா இருக்கோம், வேலை எப்ப வேணாலும் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. எங்க பரசும் நானும் அப்படியே கிளம்புறேன் அண்ணாமலை, சீக்கிரமா முடிவை சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்களும் நிறைய இடங்களை கான்ட்ராக்ட்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. அவங்களே நிறைய ஒர்க்குக்கு போக வேண்டியது இருக்கு. நீ சொன்னா எவ்வளவு சீக்கிரத்துல முடிச்சு கொடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சு கொடுத்துட்டு அவங்களும் போயிடுவாங்கன்னு சொல்றாங்க. சரிடா பரசு, நான் பார்த்துட்டு சொல்றேன்னு இங்க அண்ணாமலையும் வந்துட்டு வீட்டுல அமைதியா இருக்க, என்னங்க அப்படின்னு சொல்ல, இங்க எல்லாத்தையுமே சொல்றாங்க. இதை கேட்ட விஜயா வந்துட்டு 5 லட்சம் ரூபாயா, அவ்வளவு ரூபாய்க்கு எங்க போறதுன்னு சொல்லி கேட்கறாங்க. வீட்டுல எல்லாருமே அந்நேரம் இருந்துகிட்டு இருக்க, இங்க அண்ணாமலை சொல்றாங்க, 5 லட்சம் ரூபாய்க்கு இந்த வீட்டு பத்திரத்தை அடகு வச்சா என்ன, ஏற்கனவே 4 லட்சம் ரூபாய் அடமானத்துல இருக்கு, இது அவ்வளவு ரேட்டுக்கு கூட போகாது, இன்னும் கொஞ்சம் 5 லட்சம் ரூபாய் வாங்கிக்கிட்டானா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அட என்னப்பா நீங்க அன்னைக்கு என்னோட பிஸ்னஸ்க்காக இந்த வீட்டு பத்திரத்தை அடமானம் வைக்கிறதுக்கே அம்மா கொடுக்கல, இப்போ மேலே மாடியில் அதுவும் இவங்களுக்காக ரூம் கட்டுறதுக்கு இந்த பத்திரத்தை எடுத்து கொடுத்துருவாங்களான்னு சொல்லி கேட்க, அதானே நான் எதுக்கு கொடுக்கணும், எதுக்காகவும் இனிமேல் இந்த வீட்டு பத்திரத்தை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி விடாப்படியாக இருந்துட்டு இருக்காங்க. மனோஜுக்கே அந்த வீட்டு பத்திரத்தை கொடுக்காத அம்மா எங்களுக்காக எங்கப்பா கொடுக்க போறாங்க, நீங்க இதை பற்றியெல்லாம் கேட்கவே வேணாம்ப்பா, இப்போ எங்களுக்கு ரூம் ஒன்றும் அவ்வளோ அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க. இங்கே உடனே மீனாட்ட சொல்றாங்க விஜயம், எல்லாமும் ஏற்பாடு தானடி அப்படின்னு சொல்ல, அத்தை இந்த வீட்டில் எல்லாரும் ஒன்றா தானே இங்கே இருந்துகிட்டு இருக்கோம், அப்படி இருக்கப்போ நான் மட்டும் மாமாவை தனியாக பார்த்து பேசி விஷயத்த சொன்னேன்னா இல்லைல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் என்கிட்டே வம்பு பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வேறு வேலையே இல்லைன்ற மாதிரி இங்கே மீனா கேட்க, விஜய் வாயடிச்சு நின்றுட்டு இருக்காங்க. அவள் கேட்குறது சரிதானே, எதுக்கு எடுத்தாலும் அவகிட்டே வம்புக்கு வரீங்கன்னு எங்கள் முத்துவும் சொல்ல, அப்படியே விஜயாவுக்கு எதுவும் பேச முடியலை. ஏன் விஜயா, எனக்குன்னு சொந்த புத்தி இல்லையா, மற்றவங்க சொல்லி தான் நான் இதெல்லாம் செய்யணுமா அப்படின்னு சொல்ல, நீயும் ஒரு பெரியவங்க தானே, உனக்கு வயசாயிடுச்சுல, நீ கூட இதை பற்றி யோசிக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு உனக்கு அறிவு மங்கி போயிடுச்சான்னு அப்படின்னு சொல்லி விஜயாவையும் திட்டுறாங்க. விஜயா எல்லா பேச்சையும் கேட்டுக்கிட்டு இதுக்கு மேலே பேச முடியாமல் நின்றுகிட்டு இருக்க, நான் சொல்ல வரதை கேளுங்க, 5 லட்சம் ரூபாயெல்லாம் அவ்வளோ ஏற்பாடு பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்ல, உன்னால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டல, நீ அதோட விடு, இதை நான் பார்த்துக்கிறேன்னு எங்கள் அண்ணாமலை ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்கள் எங்கெங்கே போய் கடன் வாங்குவீங்க, அப்படியே கடன் வாங்கினாலும் உங்களால் அதை திருப்பி அடைக்க முடியுமா, அப்பயும் அவங்க இந்த வீட்டு பத்திரம் வேணும்னு தான் சொல்லி கேட்பாங்க அப்படின்னு சொல்ல, என்னால் உன் வீட்டுக்கோ இல்லை உன் வீட்டு பத்திரத்துக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் வராது, நீ கொஞ்சம் அமைதியாக இருந்தாலே போதும், என்னை யோசிக்க விடுன்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணாமலை ரொம்ப அமைதியாக ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்கேன். முத்து சொல்கிறாங்க, என்னப்பா இதுக்கெல்லாம் போய் இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காதப்பா, இப்படி நீ கவலையாக இருக்கிறது எனக்கு பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. உன்னை அண்ணாமலை, இல்லடா முத்து, இதுக்கப்புறம் வாய் வார்த்தையால் சொல்லிட்டே இருந்தா வீடு தானாக கிளம்பிடுமா என்ன, எப்படி இருந்தாலும் ரூம் கட்டி தானே ஆகணும், நீங்கள் எவ்வளோ நாளைக்கு தான் இப்படி மொட்டை மாடியிலையும் ஹால்லையும் படுத்து தூங்கிட்டு இருப்பீங்க, எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன் ரூமில் வந்து படுங்கன்னு சொன்னாலும் அதையும் கேட்க மாட்டீங்கன்னு சொல்ல, என்னால் இல்லைனா ரூம் இல்லாமல் படுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அத்தை அன்னைக்கு என்னமோ எனக்கு மட்டும்தான் ரூம் வேணும், உன்னால் ரூம் இல்லாமல் படுக்க முடியாதான்னு கேட்டீங்க, இன்னைக்கு உங்களால் ரூம் இல்லாமல் படுக்க முடியாதான்னு எங்கள் விஜயா
மீனாவை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. நேரம் பார்த்து இதை என்கிட்ட சொல்லி காட்சியாடி அப்படின்னு சொல்ல, இல்லத்த அன்னைக்கு நீங்க சொன்னதை தான் இன்னைக்கு நான் சொல்றேன்னு சொல்லிட்டு மீனா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா எங்க அண்ணாமலையும் சொல்றாங்க, சரி இது எப்படியாவது நான் ரெடி பண்றேன் பண்ண சொல்ல, இல்லப்பா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், என்னால் எப்போ முடியுமோ நாங்களே அப்போ கட்டிக்கிறோன்னு சொல்றாங்க. என்ன இது என்ன அன்னைக்கு தாலி வாங்கி கொடுத்த மாதிரி இது என்ன ஒரு சபதம் எடுக்கிறீங்களான்ற மாதிரி இங்க வந்துட்டு ரோஹிணி கேட்க, உடனே மனோஜ் சொல்றாங்க, அதெல்லாம் இவனால முடியவே முடியாது. 5 லட்சம் ரூபாய்லாம் இப்போ எனக்கு ஒரு நாள் வருமானத்திலே வந்துடும். நான் எந்த அளவுக்கு பொருளை சேல்ஸ் பண்றேனோ அந்த அளவுக்கு எனக்கு கையில பணமும் நிற்கும். என்னால் ஒரு மாசத்துல கூட இந்த 5 லட்சம் ரூபாய் பணத்தை என்னால் எடுக்க முடியும். ஆனா இவனால முடியுமா? கார் ஓட்டுறான், கார் ஓட்டுற இவனால எப்படி அவ்வளோ ரூபாயை சம்பாதிக்க முடியும்னு இங்க மனோஜ் கேள்வி கேட்குறாங்க. இதனால இங்க மீனாவுக்கு ரொம்பவே கோபம் வந்துடுது. ரொம்பவே கோபமான மீனா இங்க வந்துட்டு சபதம் போடுற மாதிரி சொல்ல, இங்க ரோஹிணி சொல்றாங்க, என்ன மீனா மறுபடியும் சபதம் கிபதம் எதுவும் போற்றாதீங்கன்னு சொல்ல, இது சபதமாவே இருக்கட்டும், கண்டிப்பா அவர் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பாரு, அந்த பணத்தை வச்சு நாங்க எங்க சொந்த பணத்துல நாங்க மாடியில எங்களுக்கான ரூமை கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனேயே இங்க ரோஹிணி வந்துட்டு சிரிக்க, கூடவே மனோஜும் சிரிக்கிறாங்க. இதை பார்த்து விஜயாவும் சந்தோஷப்பட, என்னாச்சு ஏன் இப்படி எல்லாரும் சிரிக்கிறீங்கன்னு எங்க ஸ்ருதியும் கேட்குறாங்க. அவங்களால முடிஞ்சுதான் அவங்க எப்பனாலும் செஞ்சுக்க போறாங்க, இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு ரவியும் சொல்றாங்க. இல்லடா உனக்கு என்னடா சரிய போகுது, கார் ஓட்டி எப்படி அவ்வளோ ரூபாய் சம்பாதிக்க முடியும்னு சொல்ல, எந்த வேலையும் குறைச்சலா எடை போடக்கூடாதுன்னு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்டா மனோஜ்னு இங்க முத்து கோவப்பட, என்ன இருந்தாலும் தகுதிக்கு மீறி ஆசைப்படுறது ரொம்ப தப்புலையான்னு சொல்ல, அப்போ நீ மட்டும் என்ன பண்ணுன அப்படின்னு கேட்குறாங்க. இங்க பாருங்க, இப்போ மனோஜ் நல்ல வேலையில அதுவும் ஷோரூம் ஓனரா இருந்துகிட்டு இருக்காரு, அவரால் எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்க முடியும்னு சொல்றாங்க. இங்க ரோஹிணியும், அப்போ எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்க முடியும்னா எங்களுக்கு சேர வேண்டிய 27 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுக்க சொல்லு, அதுல எங்க பணமும் சேர்ந்து தானே இருக்கு, அப்போ எங்க பணத்தை வச்சு நாங்க மாடியில ரூம் வேணும் பெரிய பில்டிங்கே எழுப்புவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ரோஹிணி வாயடிச்சு போய் தான் நின்றுட்டு இருக்காங்க. முத்து கேட்கறது சரிதானே, அதனால எதுவுமே பேச முடியல. இங்கே ஒன்னே சொல்றாங்க, முத்து சொல்றாங்க மனோஜை பார்த்து, உன்னால ஒரு மாத்தையில 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியும்னு நீ சொல்றல, அதே 5 லட்சம் ரூபாய் உனக்கு முன்னாடி நான் சம்பாதிச்சிட்டேன்னா அந்த 27 லட்சம் ரூபாய் பணத்தை உன்னால திருப்பி கொடுக்க முடியுமா? இப்பதான் மலேசியால இருந்து வந்து உங்க மாமா வந்து சொல்லிட்டு போனாரே, அதான் ஃபோன் பண்ணி துபாயில இருந்து ஃபோன் பண்ணி சொன்னார் இல்லையா, அதான் எல்லாமே பேங்கெல்லாம் வந்துட்டு இப்போ எப்போதும் போல பணம் அனுப்பலாம் அதெல்லாம் சரி பண்ணிட்டாங்கன்னு, அதனால உன் மாமனாட்டை கேட்டு 27 லட்சம் ரூபாய் பணத்தை எனக்கு திருப்பி கொடுத்துட முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது எனக்கு முன்னாடி 5 லட்சம் ரூபாயை நீ சம்பாதிக்காம போய் நான் அதை ஜெயிச்சு காட்டிட்டேன்னா நான் கேட்குற 27 லட்சம் ரூபாய் எனக்கு வந்தாகணும். ஒருவேளை நீ ஜெயிச்சிட்டேன்னா அந்த பணத்தை உன்னால எப்போ திருப்பி கொடுக்க முடியுமோ அப்போ கொடுத்தா போதும், அது வரைக்கும் உன்னை நான் வச்சு இதை மாதிரி கிண்டல் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட மனோஜ் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படின்னா உன்னால கண்டிப்பா சம்பாதிக்கவே முடியாது, அந்த 27 லட்சம் ரூபாய் நான் உனக்கு திருப்பி கொடுக்க போறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரொம்ப சந்தோஷமா ரோஹிணியை பார்க்க, ரோஹிணி பார்த்து முறைக்கிறாங்க, என்ன இவ இப்படி பாக்குறாளேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒருவேளை முத்து சொல்ற மாதிரி சம்பாதிச்சுட்டா நமக்குள்ள நட்டமாகும், 27 லட்சம் ரூபாய் பணத்தை கேட்டு இவன் நம்மளை நச்சரிப்பான், அப்புறம் நம்ம அப்பாட்ட கேட்குற மாதிரி இருக்கும், அப்பாவே இல்லாத நான் அப்பாட்ட போய் எங்க கேட்பேன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. இங்க முத்து சவால் வர்ற மாதிரி பேசிடுறாங்க. இந்த சவாலுக்கு அண்ணாமலை ஒத்துக்கிறாங்க. சவால் எந்த தாண்டா முத்து ஜெயிக்க முடியும், உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி இங்க முத்துவுக்கு நம்பிக்கையோட சொல்ல, என்ன மீனா இதுக்கு முன்னாடி நீங்க சபதம் போட்டீங்க, இப்போ முத்து சபதம் போடுறாருன்னு ஸ்ருதியும் சொல்ல, யார் சபதம் போட்டா என்னங்க, ஆனா இதனால ஜெயிக்க போறது இவரா இருந்ததுன்னா உங்களுக்கும் லாபம் தானேன்னு சொல்ல, என்ன நீ சொல்றீங்கன்னு ரவி கேட்குறாங்க. ஆமா, ஒருவேளை இவர் அந்த 5 லட்சம் ரூபாயை மனோஜுக்கு முன்னாடி சம்பாதிச்சு ஜெயிச்சு காட்டிட்டானா 27 லட்சம் ரூபாங்கிறது உங்களுக்கும் பங்கு இருக்குல்ல, அப்போ உங்களுக்கும் பணம் வந்து சேரும்லன்னு சொல்ல இங்க ரவியும் சிரிக்கிறாங்க. ஸ்ருதியும் வந்துட்டு சொல்றாங்க, நீங்களும் நல்லா யோசிக்கிறீங்க மீனான்னு இங்க மீனாட்ட சொல்ல, மீனாவும் சொல்றாங்க, கண்டிப்பா இதுல இவர் ஜெயிச்சு காட்டுவார், நாங்க மேல மாடியில ரூம் கட்ட தான் போறோம் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம இந்த 27 லட்சம் ரூபாய் பணமும் எங்களுக்கு திருப்பி கிடைக்க தான் போகுதுன்ற விஷயத்தையும் சொல்றாங்க. எங்க ரோஹிணி திருன்னு முழிச்சிட்டு நிக்கிறாங்க. இந்த பணத்தை எப்படி நம்மளால கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணமும் உங்க மனசுக்குள்ள ஓடுது, இவனை ஜெயிக்க வைக்க கூடாதுன்ற ஒரு எண்ணமும் ஓடுது. மனோஜ் எப்படி 5 லட்சம் ரூபாயை ஒரு மாசத்துல சம்பாதிக்க முடியும், இப்ப வேற பிசினஸ் ரொம்ப டல் அடிக்குது, நான் வேற அந்த தினேஷ்க்கு பொருள் அள்ளி கொடுத்துட்டேன், அதுக்கான பணத்தை வேற என்ன கொடுக்கல, அதை வேற எங்க மனோஜ் என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிருவானே, இப்படி இன்னமும் பல வகையில் நம்மளுக்கு தொந்தரவு வந்துகிட்டே இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எங்க முத்து இப்படி ஒரு பாயிண்டை வச்சதுக்கு காரணமே இந்த மலேசிய மாமா பிரச்சனையால இப்போ அவங்க மலேசிய மாமாவான்ற ஒரு சந்தேகமும் வந்திருக்கு, அதே போல அங்க இருக்கிறவங்க அப்பா இருக்காங்களா இல்லையான்ற ஒரு சந்தேகமும் வந்திருக்கு. இதை வச்சு 27 லட்சம் ரூபாய் பணம் வருதோ இல்லையோ, ஆனா ரோஹிணி பத்தின ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கலான்ற மாதிரி எங்க முத்துவும் அந்த எண்ணத்துல இருந்துகிட்டு இருக்காங்க.